சனிக்கிழமை செப்டம்பர் 9 காலையில் 5:10 இருக்கும். நாங்கள் ஃபேமிலியாக ட்ரிப்புக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் எங்கே போகிறோன்னா குசி பீச் இல்லைன்னா அரியமான் பீச்சுன்ற அழைக்கப்படக்கூடிய அந்த பீச்சுக்கு நாங்கள் குடும்பமாக கிளம்பிட்டோம். நாங்கள் இருக்க இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா அந்த பீச் வந்து ஒரு 170-180 கிலோமீட்டர் இருக்குங்க. அப் அண்ட் டவுன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் வந்துடும். நாங்கள் பைக்கிலே தான் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். எப்படி போக போகிறோம், எப்படி வரோன்றதை அந்த வீடியோவில் பாருங்கள். போகிற வழியில் நிறைய அருமையான காட்சிகள்லாம் இருக்கும், நீங்கள் பாருங்கள். பின்னாடி எங்கள் அம்மா அவங்க அண்ணன் வந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். நாங்கள் காலையில் ஒரு 5 மணி 5:15 கிளம்பிட்டோம். அப்படியே போக போக வானநிலை மாற்றம் மாறிக்கிட்டே இருக்குப்பாங்களேன். சூரியன் வர வர வானம் ரொம்பவும் அழகாக காணப்படும். முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தயவு செஞ்சு. வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சேனல் ஆரம்பித்து 3 மாதம் 4 மாதம் ஆச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு லைக்கை போட்டு விட்டலாம், ஒன்றும் தப்பு இல்லை. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 5:50 ஆகுது. நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. நம்ம கூட நம்ம சேனலோட ரிப்போர்ட்டர் இருக்கார், பழைய ரிப்போர்ட்டர் விஜயராம் இருக்கார். ஹாய் சொல்லுங்கள். ஹாய். முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய அருமையான காட்சிகள்லாம் அந்த வீடியோவில் கேப்சர் ஆகிருக்கும்.
இங்கிட்டு போகிற வழி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிறைய கரிசக்காடு, நிறைய விவசாய நிலங்கள் நிறையா அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் நாங்கள் போகிற டயத்தில் பார்த்தீங்கன்னா ரோட்டில் எந்த ஒரு வண்டியும் இல்லை, டிராஃபிக் எதுவுமே இல்லை. அதனால் ரொம்ப ஃப்ரீயாகவே இருந்துச்சு. நம்ம போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்லை பீச் நானே ஒன்றும் பீச் வரலையே, எவ்வளோ நேரம் 6 நிமிஷம் ஆச்சு. 6 நிமிஷமாக போகிற வழியை காமிச்சிட்ருக்கேன் நினைக்காதீங்க. கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டே வாங்க, போகிற வழியெல்லாம் பார்த்துட்டு. நம்ம நெருங்கியாச்சு, வந்தாச்சு. இந்த வந்துட்டோம் நம்ம. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பனை மரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். யாரா அவனுங்க மொட்டை வெயிலில் சைக்கிளிங் போய்கிட்ருக்காங்க அப்படின்னு தோணுது அவங்களுக்கு. எங்களுக்கு அதே தான் தோணுச்சு. வந்தாச்சுங்க, இந்த வந்தாச்சு. இதுதான் அந்த பீச்சுக்கு போகிற கட்டிங்கு. கரெக்டாக அந்த இடத்த பார்த்து நீங்கள் வளைஞ்சிருக்கீங்க கூகுள் மேப்பில் பார்த்து. பார்த்தீங்கன்னா நிறைய தென்னை மரம், பனை மரம் ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறைய பனை மரம்லாம் ரோட்டில் விழுந்து கிடக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கருப்பட்டி, வெல்லம் இங்கே நிறையா விற்பாங்க. இங்கே பாருங்களேன், பனை மரம் ரோட்டில் கிடக்குப்பாங்கன்னு நிறைய கிடக்கும். அது மட்டும் இல்லாமல் கடல் மண் வந்து கடல் கரையிலேருந்து ரொம்ப தூரம் ஒரு 2-3 கிலோமீட்ரு ஊர் வரைக்கும் நிறைய மண் வந்து கடல் மண் இருக்கும். அது எப்படி வந்துச்சுன்னு தெரில. ஒரு வழியாக வந்தாச்சு நம்ம. கஷ்டப்பட்டு காலையில் 5 மணிக்கு கிளம்பி 10 மணி ஆயிடுச்சு வந்து சேர்றதுக்கு. இந்த நம்ம வந்து சேர்ந்தாச்சுங்க ஒரு வழியாக. குசி பீச் ரெசார்ட்டில் வந்து நம்ம நிற்கிறோம். முன்னாடி ரிசார்ட் இருக்கும், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பீச் இருக்கும். இப்போ வந்து உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் வாங்குறாங்க. பைக்குக்கு 5 ரூபா, காருக்கு 15 ரூபா, பஸ்ஸுக்கு வந்து 50 ரூபா அந்த மாதிரி வாங்குவாங்க. நம்ம ஒரு வழியாக வந்து வச்சுங்க பீச்சு. இங்கேருந்து பாருங்களேன் எவ்வளோ அழகாக தெரியுதுமா தண்ணி. தண்ணியை பார்த்த பிறகு தான் நமக்கு உயிரே வருது. நான் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ வந்துட்டு உங்களை சந்திக்க வந்திருக்கேன். இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோமா, ஹவாய் தீவுக்கு வந்துருக்கோம். ஹவாய் தீவாரு அதியமான் தீவுக்கு வந்திருக்கோம். இதே அந்த கடல் பாருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு பைக்கிலே வந்து 50 தூரம் ட்ராவல் பண்ணி 200 கிலோமீட்டரு பைக்கில் வந்ததுக்கு பீச்சை பார்த்தாச்சு.